கிறிஸ்துவம் இன்றைய செய்தி விசுவாசத்தை காண்கிற இயேசு கிறிஸ்து. மார்க்கின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 3-5 பார்த்தீங்கன்னா, ஒரு திமிர்வாதக்காரனை 4 பேர் தூக்கிட்டு வராங்க. ஏற்கனவே இயேசு கிறிஸ்து வீட்டு வாசலுக்கு முன்பாக நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? அதனால என்ன பண்றாங்கன்னா, வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் என்ன பண்றாங்கன்னா, அவங்க படுத்திருக்கிற படுக்கையோட இறக்குறாங்க. அப்போ அதுல ஒரு வசனம் இருக்கு, இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி மகனின் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னாங்கன்ட்டு. அப்போ விசுவாசத்தை கனப்படுத்துகிற இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு நம்மளுக்கு இந்த விசுவாசம் வேணும். ஏன்னா விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். நீங்க ஜெபத்துல எதை கேட்டாலும் இயேசு கிறிஸ்து எனக்கு செவி கொடுக்கிறார், அவர் ஜீவன்ல தேவன், நிச்சயமா எனக்கு பதில் செய்வார், நான் நடக்க வேண்டிய வழியை காண்பிப்பார். நீங்க விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது இயேசு கிறிஸ்து அப்படியே செய்வார். அதில் அந்த வசனம் இருக்குது, அவர்கள் விசுவாசத்தை கண்டுன்ட்டு. இன்றைக்கும் உங்களுக்கு என்ன தேவையாக இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, என்ன நோயாக இருந்தாலும் சரி, விசுவாசத்தோடு ஏசப்பாட்ட கேளுங்க. இயேசு கிறிஸ்து உங்கள் விசுவாசத்தை கனப்படுத்துவார், உங்களை குணமாக்குவார், உங்களை விடுவிப்பார், உங்களை ஆஸ்வாதமாய் மாற்றுவார். அதனால் கவலைப்படாதீங்க. இது வேண்டும் நான் சொல்லிட்டீங்க. புரிந்து வரட்டும்.